Hi dears, welcome back to the English class. This is 10th standard, Unit 7, Prose, The Dying Detective by Arthur Conan Doyle. Let's know about the author first. Look at the author. Sir Arthur Ignatius Conan Doyle, 1859 to 1930, was a British writer, best known for his detective fiction featuring the character of Sherlock Holmes, which are generally considered milestones in the field of crime fiction. குற்றத்தை பற்றி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃபிக்ஷன் நாவல், அதில் வந்து அதாவது புலனாய்வு பண்ணக்கூடிய அந்த புதினம் அல்லது அந்த நாவல், அதில் வந்து ஒரு டிடெக்டராக, அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டிடெக்டிவாக வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை ஒரு கேரக்டராக வச்சுருப்பார். அது வந்து அவருடைய இட் வாஸ் கன்சிடர்ட் மைல் ஸ்டோன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் க்ரைம் ஃபிக்ஷன். அது வந்து மைல் ஸ்டோன்னா பல இதுக்கு வந்து அது ஃபேமஸாக, அது வந்து பல புதினங்களை வந்து முன்னேறுவதற்கு ஊன்றுகோலாக இருந்தது. Doyle wrote 46 short stories featuring the famous detective. 46 short stories எழுதிக்கிறாரு இந்த famous detective Sherlock Holmes வச்சு. The story is narrated by the character Dr. Watson, originally a physician in 1887. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் வந்து 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒன்னொன்றுலையும் ஒரு குற்றமை எப்படி வந்து அதை டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதுல அதில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டிடெக்டிவாக வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சுருக்கிறாரு. கூட வந்து அவரோட வாட்சன் வந்து அவருடைய இதெல்லாம் பார்த்து அந்த டாக்டர் வாட்சன் ஹிம்செல்ஃப் நேரேட்டட் த ஸ்டோரி. அதாவது இந்த சர் ஆர்தர் கொனான் டாயில் வந்து டாக்டர் வாட்சன் ஒரு கேரக்டர் அங்கே கொண்டு வந்து, ஆக்சுவலி த டாக்டர் வாட்சன் வாஸ் ஒரிஜினலி அ ஃபிசிஷியன், உண்மையாகவே அவர் டாக்டராக இருக்கிறாரு. இன் 1887 he published a study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. Watson. அதில் அவர் வந்து 1887 ஆக்சுவலாக அவர் ஃபிசிஷியன் மீன்ஸ் டாக்டராகவே இருந்துக்கிறாரு, எம்டி. A study in Scarlet அப்படின்னு ஒரு இதை பப்ளிஷ் பண்ணார். The first of 4 novels about Holmes and Dr. Watson. In addition, Doyle wrote over 50 short stories featuring the famous detective. The Sherlock Holmes stories are generally considered milestones in the field of fiction. His notable works include Stories of Sherlock Holmes and The Lost World. இது வந்து அவருடைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ், ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்டு. இந்த இது வந்து அவருடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இது வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி இருக்குது. இங்கே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவர் எழுதின பெரிய நாவல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட்னா கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. த டையிங் டிடெக்டிவ். லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி நவ். The dying detective. Dying means சாகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய, மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ் அப்படின்றது இங்கே டைட்டில். ஓகே, look at this. The detective Sherlock Holmes was seriously ill. He wanted to meet his assistant Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? See here, the detective Sherlock Holmes was seriously ill. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் படுக்கையில் இருக்கிறாரு. He wanted to meet his assistant Watson. அவருடைய அசிஸ்டண்ட் ஒரு டாக்டர் வாட்சன். வாட்சன் இஸ் டாக்டர் ஜான் ஹாமிஷ் வாட்சன் as well as John H. Watson is a fictional character created by Sir Arthur Conan Doyle in his Sherlock Holmes. ஷெர்லாக் ஹோம்ஸ்னுடைய கதைங்களில் டாக்டர் வாட்சன்ற ஒரு கேரக்டரை, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை வந்து ஆர்தர் கொனான் டாயில் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கிறாரு. அந்த வாட்சனே இந்த கதையை சொல்கிற மாதிரி
இங்கே நமக்கு அவர் நேரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. அப்போது அவர் வந்து அந்த வாட்சனை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த படத்தை படுக்கக்கூடிய ஷெர்லாக் ஹோம்ஸ். He asks his landlady. Landlady means the owner of the house. House owner சொல்லுவோம்ல அது. To get him. அவரை கூட்டிட்டு வர சொல்றாரு அந்த landlady கிட்ட. Watson was surprised to see the condition of his master. வாட்சன் வந்து அவருடைய மாஸ்டருடைய கண்டிஷனை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. Was Watson able to save his master? வாட்சனால் அவருடைய மாஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாற்ற முடிஞ்சிச்சா? Read on to know more about the underlying story behind Holmes' sickness. ஹோம்ஸினுடைய இந்த முடியாத அல்லது அவருடைய காய்ச்சலிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸை நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஓகே, look at this. Mrs. Hudson, the landlady. இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்க்குறோம். மிஸ்ஸஸ் ஹட்சன். அவங்க யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி, ஓனர், அவங்க வீட்டினுடைய ஓனர், ஹவுஸ் ஓனர். மிஸ்ஸஸ் ஹட்சன், the landlady of Sherlock Holmes, came to me and said, Mr. Holmes is dying. Mr. Watson came to me. அப்படின்னும் போது me refers to the Mr. Watson, John Hamish Watson. ஓகே, அவர்கிட்ட வந்து அவர் தான் இந்த கதையை நேரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, சொல்கிற மாதிரி இருக்குது. டாக்டர் வாட்சன் கிட்ட, அதனால தான் கேம் டு மீ அப்படி சொல்கிறாரு. வந்து அந்த லேண்ட்லேடி என்ன சொல்கிறாங்க, மிஸ்டர் வாட்சன், மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து செத்துட்ருக்கிறாரு, அதாவது சாகக்கூடிய அந்த சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாரு. ஃபார் 3 days he has been sinking and I doubt if he will last another day. 3 நாளாக ரொம்ப சிங்கிங் மீன்ஸ் அப்படியே டெத் பெட்லேயே இருக்கிறாரு, சாப்பிடல கொள்ளலாம் எதுவுமே செய்யலை. அண்ட் ஐ டவுட் இஃப் ஹீ வில் லாஸ்ட் அனதர் டே. ஒரு நாள் பாஸ் பண்ணுவாரான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஹி வுட் நாட் லெட் மீ கெட் அ டாக்டர். ஐ டோல்ட் ஹிம் ஐ குட் நாட் ஸ்டாண்ட் இட் எனி மோர் அண்ட் வுட் கெட் அ டாக்டர். ஹீ ரிப்ளைட் லெட் இட் பி வாட்சன் தென். நான் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வருவான்னு கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு அலோ பண்ணலை. ஐ டோல்ட் ஹிம் ஐ குட் நாட் ஸ்டாண்ட் இட் எனி மோர். எனக்கு இதை தாங்கிக்கிட்டு என்னால் உங்களை பார்க்க முடியலையே, நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீ ரிப்ளைட் லெட் இட் பி வாட்சன் தென். சரி, அப்போனா வாட்சன், என்னோட அசிஸ்டண்ட் வாட்சனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்லேடி வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. I was horrified, for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. Horrified means ரொம்ப பயந்துக்கிட்டு திகில் அடைஞ்சிக்கிட்டு, இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன், நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி வேகமாக ஐ ரஷ்டு ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். அங்கே ஏன் ஹேட் போட்டுக்கிறாங்கன்னா அங்கே ரொம்ப ஃபாகி, ரொம்ப பனி படக்கூடிய இடம், அந்த பனி வந்து தலையில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேட்டு கோட் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆஸ் வி ட்ரோவ் பேக், ட்ரோவ் மீன்ஸ் ஹியர் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரைவ். they might have gone by the car by driving. Okay, as we drove back, I asked her about the details. அதை போய்கிட்டே இருக்கும்போது மற்ற விவரங்கள்லாம் அந்த லேடி கிட்ட கேட்டுக்கிறார். There is little I can tell you, sir. He has been working on a case down at Rotherhithe near the river and has brought this illness back with him. He took to bed on Wednesday afternoon and has never moved since. For 3 days neither food nor drink has passed his lips. Why did you not call a doctor? I asked. There is little I can tell you, sir. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. He has been working on a case down at Rotherhithe near the river. And Rotherhithe அப்படின்ற பிளேஸ் வந்து ஒரு ரிவர் பக்கமாக இருக்குது. அந்த ரோதர்ஹீத்தில் அவர் ஒரு கேஸை எடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 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 வியாதி அவர் கொண்டு வந்துட்டார். ஹி டுக் டு பெட்னா பெட்டை எடுத்துக்கிட்டு இல்லை, பெட்டிலேயே படுக்க ஆரம்பித்தார், அதாவது காய்ச்சலால் கிடக்க ஆரம்பித்தார். ஹி டுக் டு பெட் ஆன் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் அண்ட் ஹஸ் நெவர் மூவ்டு சின்ஸ். வெனஸ்டே ஆஃப்டர்நூன் பெட்டில் படுத்தவர் தான், அதுக்கப்புறம் அந்த படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. For 3 days neither food nor drink has passed his lips. 3 நாளாக சாப்பாடு எடுத்துக்கல, தண்ணி குடிக்கல, அவர் வாயில் எதுவுமே போகலை. Why did you not call a doctor? I asked. ஏன் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டுருக்கக்கூடாது அப்படின்னு I hear டாக்டர் வாட்சன் கேட்குறார்.
he would not have it, sir. I didn't care to disobey him. அவர் வேண்டான்னு சொல்கிறாரே, டாக்டர் வேண்டான்னு சொல்கிறாரு. அவருக்கு அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் டாக்டரை கூப்பிடுறதுக்கு எனக்கு போல்ட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த லேடி சொல்கிறாங்க, he was indeed a sad sight in the dim light of a foggy November day. The sick room was a gloomy spot. ஸோ டாக்டர் வாட்சன் அங்கே ரீச் ஆகிட்டாரு. he was indeed a sad sight. மேலும் அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சேட் சைட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிம் லைட் ஆஃப் a foggy November day. ஃபாகினா பனி அந்த விழக்கூடிய அந்த சீசன் நவம்பரில் ஒரு டிம் லைட்டுக்குள்ளே இந்த சிக் ரூம் வாஸ் ஏ க்ளூமி ஸ்பாட். க்ளூமி மீன்ஸ் வெரி டல் ஸ்பாட்டாக சிக் ரூம் படுக்கையில் கிடக்கிறது பார்க்குறதுக்கு இருக்குது. பட் இட் வாஸ் த gaunt face staring from the bed. Here it is, the spelling is wrong. ஃபார்ம்னு கொடுத்துருக்கு, ஃபார்ம் இஸ் ராங். ஃப்ரம் பெட்டில் இருந்து வரும், FROM, from. Okay, the gaunt face means lean, especially because of suffering, hunger of eye. அந்த gaunt ஃபேஸ்ன்றது சாப்பிடாமல் பட்னியாக கிடக்கக்கூடிய அந்த ஃபேஸும் வியாதி வந்து அந்த இதுவும் தெரியுது. gaunt face staring from the bed that brought chill to my heart. அதை பார்த்த உடனே அப்படி இருதயமே உறைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. his eyes had the brightness of fever. கண்ணை பார்த்தா அப்படியே அந்த ஃபீவர்னால கொதிக்கக்கூடிய அந்த கண் அப்படியே தெரியுது. his cheeks were flushed. அவருடைய கன்னங்களை கூட பார்த்தா அந்த காய்ச்சல் வந்தப்போ எப்படி வெளிரி போய் இருக்குமோ அப்படி தெரியுது. and his hand twitched all the time. twitched means jerking moments. திடீர்னு அப்படி இழுத்துக்கிற மாதிரி, கை நடுங்குற மாதிரி அப்படி கொடுக்குறாரு. and his hand twitched all the time. he lay listless. இப்படியே லிஸ்ட்லெஸ் மீன்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து அப்படியே படத்தை கிடக்கிறார். மை டியர் ஃபெல்லோ, ஐ cried approaching him. நான் வந்து அவரை பார்த்தோடனே மை டியர் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து அவர்கிட்ட நெருங்கினேன். ஸ்டாண்ட் ரைட் பேக் he cried. ஆனால் அவர் அங்கேயே நில்லு, பின்னாடி போ, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி கத்துனாரு. பட் வை, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, ஐ செட். ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் உனக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். certainly வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக். நீ செய்ய வந்தது உதவி தான் தெரியுது எனக்கு வாட்சன், ஆனால் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. என்னோட நல்லதுக்காகவா? எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. I know what is the matter with me. It is the disease from Sumatra. It is deadly and contagious, Watson. That is it by touch. எனக்கு தெரியும் எனக்கு என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியும். இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரான்ற ஐலாண்ட்லேருந்து இந்த நோய் வந்து பரவி இருக்கு. இட் இஸ் டெட்லி அண்ட் கான்டேஜியஸ், வாட்சன். தட் இஸ் இட் பை டச். இது வந்து ஒரு டெட்லினா ஒரு சீரியஸ், அண்ட் கான்டேஜியஸ் மீன்ஸ் ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட பரவக்கூடிய நோய். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எ டிசீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை டைரக்ட் கான்டாக்ட். டைரக்ட் கான்டாக்டில் தொட்டா, ஃபிசிக்கல் டச் ஆனால் பரவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ பக்கத்தில் வராத, தள்ளி அங்கேயே நில்லுன்னு சொல்கிறாரு. இது வந்து இந்த ஃபீவர் பற்றி நம்ம பார்க்கும்போது இட் இஸ் இப்போ எப்படி நம்ம கொரோனா டிசீஸை பற்றி பார்க்குறோம். கொரோனானால எப்படி நம்ம பாதிக்கப்பட்டு ஊரடங்கெல்லாம் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதே மாதிரி ஒரு டிசீஸ் வந்து முந்தி காலத்தில் அவங்களோட டேஸில் அது வந்திருந்துருக்கு. அது வந்து ஒரு பயோவார் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரம்ப் கூட சொன்னார், சைனீஸ் வந்து இது ஒரு பயோவாராக யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கலாம். இதுவும் அப்படி இருக்கலாம்னு இல்லை, அது ஒரு டிடெக்ட் பண்ணி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டிடெக்டர் தான் அதை கண்டுபிடிக்கிறார். குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ, ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம். நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் வந்து வராமல் நின்றுவேன்னு நினச்சியா? ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம். இன்னும் மேலே அவன்கிட்ட போகிறதுக்கு சொல்லிக்கிட்டே போகிறாரு. இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக். இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம், செட் மை மாஸ்டர். அப்போ மை மாஸ்டர் ரெஃபர்ஸ் டு ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அங்கே தள்ளி நின்னா நான் உன்கிட்ட பேசுவேன். நீ தள்ளி நிற்காமல் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா யூ மஸ்ட் லீவ் த ரூம். இந்த ரூம் விட்டு வெளியே போயிரு
அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் இன் டு ஹோம்ஸ் விஷஸ். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் எப்போவுமே ஹோம்ஸ் விஷஸ், அவருடைய ஆசைக்கு எப்போவுமே நான் கீழ்ப்படிவன் தான். பட் நவ் மை ஃபீலிங்ஸ் அஸ் அ டாக்டர் வேர் அரவுஸ்டு. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு டாக்டர், அவர் ஒரு பேஷண்ட்டு, என்ன டாக்டர் சொல்கிறது அவர் பேஷண்ட்டு கேட்டாகணும். ஐ வாஸ் அட்லீஸ்ட் இஸ் மாஸ்டர் இன் த சிக் ரூம். இந்த சிக் ரூமில் வியாதியாக இருக்கக்கூடிய இந்த ரூம்லையாவது நான் அவருக்கு மாஸ்டர் இருக்கணும். எப்போவுமே அவர் தான் எனக்கு மாஸ்டர், நான் அசிஸ்டண்ட்டு தான். ஆனால் இந்த இடத்துல நான் தான் அவருக்கு மாஸ்டராக இருக்கணும், ஏன்னா அவருடைய வியாதியை நான் குணப்படுத்தணும் அப்படின்னு இவருடைய அக்கறையில் நினைக்கிறாரு. ஹோம்ஸ், I said, you are not yourself whether you like it or not. I will examine your symptoms and treat you. நீங்கள் நீங்களாக இல்லை, இதை நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நான் உங்களோட சிம்டம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு நான் உங்களை ட்ரீட் பண்ணுறேன், நல்லதாக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறார். இஃப் ஐ ஆம் டு ஹாவ் அ டாக்டர், செட் ஹீ, லெட் மீ அட்லீஸ்ட் ஹாவ் சம்ஒன் இன் ஹூம் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ். அப்போ சொல்கிறாரு, ஒரு டாக்டர் என்னை பார்க்கணும்னு நினச்சின்னா தயவு செய்து எனக்கு வந்து ஒரு நான் யார் மேலே கான்ஃபிடென்ஸாக நம்பிக்கை வச்சுருக்கிறோனோ அப்படிப்பட்ட டாக்டரை நீ எனக்கு கூட்டிகிட்டு வா சொல்கிறார். தென் யூ ஹாவ் நன் இன் மீ. அப்போ நீ என் மேலே எந்த கான்ஃபிடென்ஸ் வைக்கல. தென் யூ ஹாவ் நன் இன் மீ. இந்த நன்ன்றது மேலே வந்து அவர் கான்ஃபிடென்ஸ், நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை என்னை கூட்டிகிட்டு வான்னு சொல்லும்போது இவர் அந்த நன்னுன்றதை, அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறார். ஓகே, in your friendship certainly, but facts are facts, Watson. You are a general practitioner, not a specialist of this disease. அவர் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுக்கிறேன், சர்டன்லி அது உறுதி தான். பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், ஆனால் உண்மை இதுதான் வாட்சன். யூ ஆர் எ ஜென்ரல் ப்ராக்டிஷனர். நீ வந்து ஜென்ரலாக எம்பிபிஎஸ் எம்டி அந்த மாதிரி ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தான், நாட் எ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ். இந்த வியாதிக்கு நீ ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அதனால தான் நான் வந்து வேறு டாக்டரை கூப்பிட்டு வர சொல்கிறேன். இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜேப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன் சொல்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து சர் ஜேப்பர் பீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர், வேறு யாராவது பெஸ்ட் மேன் லண்டனில் இருக்கிறத கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாரு. ஹவ் இக்னோரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹி செட் வித் எ க்ரோன். நீ எவ்வளோ அறியாமல் இருக்கிற வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு முணங்குறாரு. க்ரோன் மீன்ஸ் அந்த வியாதியில் கத்த முடியாமல் அது ஒரு மாதிரி ஒரு முனகல், அதுதான் வந்து க்ரோன். மேக் எ டீப் மோட்டிவேட்டட் மேக் எ டீப் ஆர்டிகுலேஷன் சவுண்ட் கன்வேயிங் பெயின் அண்ட் டிஸ்பேர். அதாவது வலி தாங்க முடியாமல், அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் சொல்கிற மாதிரி முனகல்ல மாதிரி இருக்கிறது. வாட் டு யூ நோ அபவுட் டார்பான்லி? See here, it is given Tarpanli, it is given, but the spelling here also it is given wrong. The original spelling is Tapanuli, Tapanuli. Okay, it is given wrong. நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது it is given as Tapanuli, Tapanuli. Tapanuli is a disease, deadly டெட்லி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இதை வந்து ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது வாத காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எபோலான்ற வைரஸ்க்கு கம்பேர் பண்ணுறாங்க. எபோலா ஃபீவர்னால நிறையா பேர் முன்னாடி இறந்ததை நம்ம பார்த்தோம், அது கூட இதை கம்பேர் பண்ணுறாங்க. யூ கேன் ஆல்சோ ரெஃபர் திஸ் டிசீஸ் டு நெட். ஸோ டேப்பானுலி ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபார்மோசா பிளேக். இந்த பாருங்கள், பிளேக்ன்றது ஒரு வாதை. ஓகே, அந்த இட் வாஸ் இன் விக்டோரியா known as பிளாக் ஃபார்மோசா அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. கான்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ எப்படி நமக்கு கொரோனா பரவிக்கிட்டு வருதோ அதே மாதிரி டேப்பானுலி டிசீஸ் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை வந்து இது கீழே அதை பற்றி பார்ப்போம். ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தெம், ஐ அட்மிட்டட். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. There were many problems of the disease in the East. I have learnt that much during my recent researches, and during this course I caught this illness, he said. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா,
there are many problems of the disease in the ஈஸ்ட் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த டிசீஸ்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. சுமத்ரா தீவுகளில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் அந்த விவசாயிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வியாதியை வந்துச்சு. I have learned that much during my recent researches. நான் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணும்போது இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். And during this course I caught this illness. இந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கும் இந்த நோய் வந்து பரவி இருக்கு சொல்லி இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. I will bring டாக்டர் எயின்ஸ்ட்ரீ then. சரி, நான் வேணா டாக்டர் எயின்ஸ்ட்ரீயை கூட்டிட்டு வரவா சொல்லி கேட்குறாரு. I said going towards the door. அப்படி சொல்லிட்டு நான் வந்து வேகமாக டோருக்கு வெளியே போகிறதுக்கு போனேன். Never have I had such a shock when the dying man bolted the door and locked, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. நான் டோர் கிட்ட கூட போகலை, அதுக்குள்ளே ஷெர்லாக் ஹோம்ஸ் எந்திரிச்சு வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணி போல்ட் போட்டு அதை சாவியும் எடுத்துக்கிட்டாரு. யூ won't have the key by force from me, வாட்சன். நீ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கீயை என்கிட்டேருந்து வாங்கிக்க முடியாது. By here till 6 o'clock, it is 4 now. Be here till 6 o'clock. 6 o'clock வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். It is 4 now. இப்போ 4 மணி ஆகுது, 6 மணி வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். This is madness, Holmes, I said. நீங்கள் ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்கிறீங்களே, பைத்தியமாக இருக்கிறீங்களே சொல்லி சொல்கிறான் இந்த வாட்சன். Only 2 hours, Watson. Then you can get a doctor of my choice. You can read some books over there. At 6 we will talk again. கொஞ்சம் 2 hours தான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அது வரைக்கும் அந்த புக்கெல்லாம் எடுத்து அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன 6க்கு அப்புறம் நம்ம திருப்பி பேசலாம் சொல்கிறார். Unable to settle down to reading, I walked slowly round and round looking at the pictures. என்னால் இவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால் ரீட் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ அந்த 6 o'clock வரைக்கும் எப்படி உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிட்ட நடந்துட்டு இருக்காரு. ஃபைனலி ஐ கேம் டு த மேண்டல் பீஸ். கடைசியில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது மேண்டல் பீஸ்ன்றது ஃபயர் அந்த அந்த உள்ள குளிர் பிரதேசத்தில் எல்லார் வீட்லேயும் மேண்டல் பீஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து கங்கு போட்டு அது மூலமாக அவங்க ஃபயரை எரிய வச்சு அவங்க வந்து அந்த குளிருக்கு அனல் காய்வாங்க. அப்போ இங்கே வந்து அந்த மேண்டல் பீஸ் கிட்ட போகிறாரு. வேர் அமௌங் அதர் திங்ஸ் ஐ சா எ ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் வித் ஸ்லைடிங் லிட். அப்போ ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஐவரி, யானையோட தந்தத்தால் ஆன ஒரு ஐவரி பாக்ஸ் அங்கே இருந்துச்சு. அது வித் ஸ்லைடிங் லிட்னா அந்த மூடியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணாமல் அப்படி இழுத்து ஓப்பன் பண்ணுறது, உள்ள ஒரு ட்ராயர் மாதிரி அப்படி இழுத்து ஓப்பன் பண்ணுறது, ஸ்லைடிங் லிட். ஆஸ் ஐ ஹெல்ட் இட் மை ஹேண்ட் டு எக்ஸாமின் இட், ஐ ஹேர்ட் அ ட்ரெட்ஃபுல் க்ரை. அதை எடுத்து எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்து நான் அப்படி திருப்பி என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சத்தம், பயங்கர சத்தம் கேட்டுச்சு. புட் இட் டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன், ஹீ செட். ஐ ஹேட் டு ஹாவ் மை திங்ஸ் டச்ட். சிட் டவுன் அண்ட் லெட் மீ ஹாவ் மை ரெஸ்ட். நான் சொன்னார், கீழே உடனே போடு வாட்சன். என்னோட திங்ஸை எப்படி இந்த மாதிரி என்னோட திங்ஸை தொடுறது எனக்கு பிடிக்காது. சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹாவ் மை ரெஸ்ட். உட்காரு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஷாக் ஆகுது. என்னடா இது, இந்த மாதிரிலாம் முன்னாடி பேச மாட்டாரே சொல்லிட்டு நினைக்கிறேன். Then I sat in silent dejection until the stipulated time had passed. Dejection means very sad and depressed state. Then I sat in silent, ஒரு மாதிரி சோகமாக உட்கார்ந்தாரு. Until the stipulated means here demand or specify. Stipulated time, அந்த 6 o'clock வரக்கூடிய அந்த டிமாண்டிங் டைம் எப்படா வரும், 4 மணி எப்படா கடந்து போகும்னு உட்காந்துக்கிறார். Now Watson, he said, have you any change? இப்போ திருப்பி கேட்குறார். இப்போ வாட்சன், உன்கிட்ட ஏதாவது சில்லறை இருக்கா சொல்லி கேட்குறார். Yes, I replied. How many half crowns? ஹாஃப் க்ரௌன்ஸ்ன்றது அங்கே நம்ம எப்படி இங்கே காசு அல்லது 1 ரூபா 2 ரூபா சொல்கிறோமோ அது மாதிரி அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மணி. ஹவு மெனி ஹாஃப் க்ரௌன்ஸ், எவ்வளோ வச்சுருக்கிற? புட் தம் இன் யுவர் வாட்ச் பாக்கெட். இந்த ஹாஃப் க்ரௌன்ஸ் எல்லாம் எடுத்து வாட்ச் பாக்கெட்னா என்னென்னா, அவங்க சில நேரம் வந்து முந்தைய காலத்துலலாம் வந்து அவங்களோட கோட்டில் ஒரு செயின் மாதிரி அதில் வாட்ச் இருக்கும். அதை வந்து அந்த பாக்கெட்டில் அதை உள்ளுக்குள்ளே போட்டுக்கிடுவாங்க. எப்போ டைம் வேணுமோ அப்போ அதை எடுத்து பார்த்துக்கிடுவாங்க. இந்த வாட்ச் பாக்கெட்டில் அதை போட்டுக்கோ. அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யர் ட்ரௌசர் பாக்கெட்.
மற்ற காயின்ஸ் எல்லாம் எடுத்து உன்னோட ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கோ. யூ வில் லைட் த கேஸ் லேம்ப்பு. அங்கே ஒரு கேஸ் லேம்ப் இருக்குது, கீழே கேஸ் இருக்கும், மேலே அந்த விளக்கு எரியக்கூடிய இது இருக்கும். பட் இட் மஸ்ட் பி ஹாஃப் ஆன். அதில் நீ ஃபுல் வெளிச்சத்தை வைக்காத, ஹாஃபாக எரியிற மாதிரி வச்சுக்கோ. யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் அண்ட் பேப்பர் ஆன் த டேபிள் வித்தின் மை ரீச். இன்னும் ஒன்று எனக்கு நீ தயவு செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வந்து சம் லெட்டர்ஸ் அண்ட் பேப்பரை வந்து அந்த டேபிளில் நான் தொட்டு படிக்கிற அளவுக்கு ரீச்சில் வைக்கணும். Now place the ivory box on the table within my reach. அந்த ஐவரி பாக்ஸ் எடுத்தையே அதை நீ ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே கொண்டு வந்து நான் அது தொடர இடத்துல அந்த டேபிள் மேலே வை. ஸ்லைட் த லிட் a bit with tongs. அந்த லிட்டை வந்து மெதுவாக ஸ்லைட் பண்ணி, வித் டாங்ஸ்னால் கொரடு. இங்கே என்ன கொடுத்துருக்கு, டாங்ஸ் மீன்ஸ் ஹியர் இட் இஸ் இடுக்கின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த glossary-ல வந்து tongs, a device used for picking up objects consisting of two long pieces free at one end and pressed together at the other end. அதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கொரடு மாதிரி கொண்டு வந்து அதையும் put the tongs on the table, அதையும் வந்து டேபிள் மேலே வை. Good. Now you can go and fetch Mr. Culverton Smith of 13 Lower Burke Street. I was hesitant to leave him now. He was delirious. எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? இப்போ நீ வந்து மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அப்படின்ற ஒரு டாக்டரை, அவரோட அட்ரஸ் சொல்கிறாரு, 13 நம்பர் 13 டோர் நம்பர் 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட்டில் போய் அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம் நவ். ஹெசிடன்ட்னா தயக்கமாக இருக்கிறது, அவரை விட்டு போகிறதுக்கு இவர் தயக்கம் காட்டுறாரு. ஹி வாஸ் டெலிரியஸ். டெலிரியஸ் மீன்ஸ் இந்த மாதிரி வளர்றாருல, டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேரக்டரைஸ்டு பை ரெஸ்ட்லெஸ்னஸ். டெலிரியஸ்னால் வந்து வெளிரி போய் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த அன்கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறது. அப்படி இருக்கிறவரை எப்படி நான் விட்டுட்டு போகிறது அப்படி சொல்லிட்டு தயக்கம் காமிக்கிறது. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் த நேம் ஐ செட். நான் அவருடைய பேரை கேள்விப்பட்டதே இல்லையே, நான் எப்படி போய் அவரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. வெல், ஹீ இஸ் த மேன் ஹூ ஹேஸ் த நாலேஜ் ஆஃப் திஸ் டிசீஸ், பட் ஹீ இஸ் நாட் எ மெடிக்கல் மேன், ஹீ இஸ் அ பிளான்டர். அவருக்கு தான் வந்து இந்த டிசீஸினுடைய இந்த டிசீஸை பற்றியுடைய அறிவு அவருக்கு தான் இருக்குது. ஆனால் அவர் மெடிக்கல் மேன் கிடையாது, ஹீ இஸ் அ பிளான்டர். அவர் ஒரு விவசாயம் பண்ணுறவர் தான். ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா. அவர் தான் சுமத்ரான்ற ஐலாண்டில் இருந்திருக்கிறாரு. நவ் விசிட்டிங் லண்டன். இப்போ லண்டனை விசிட் பண்ணிக்கிறார். ஐ டென்ட் வாண்ட் இட் டு கோ பிஃபோர் 6. நான் உன்னை ஏன் 6க்கு முன்னாடி போக வேண்டாம் அப்படி சொன்னேன்னா, பிகாஸ் யூ வுட் நாட் ஹேவ் ஃபவுண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி. இந்த ஸ்டடி ரூமில் நீ அவரை வந்து பார்க்க முடியாது. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்ஸ்வட் ஹிம் டு கம். இப்போ நீ வந்து கண்டிப்பாக அவரை நீ துரிதமாக அவரை கூட்டிகிட்டு வருவேன்னு நம்புகிறேன். யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஹேவ் லெஃப்ட் மீ. நீ இப்போ என்னை எப்படி விட்டுட்டு போகிறன்ற என்னோட கண்டிஷனை நீ வந்து அவர்கிட்ட சொல்லு. ஹீ செட், யூ மஸ்ட் டெல் ஹிம் தட் ஐ எம் டையிங். ப்ளீட் வித் ஹிம் வாட்சன். அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு கூட்டிகிட்டு வந்துடு, நான் வந்து செத்துட்ருக்கிறேன் டெத் பெட்டில் அப்படின்னு சொல்லு. ஐ பிரிங் ஹிம் இன் எ கேப் ஐ செட். அப்போ இவன் சொல்கிறான், நான் அவரை கார்லேயே என்னோட டாக்ஸியில் கூட்டிகிட்டு வரவா சொல்லி கேட்குறான். நோ, you will persuade him to come and return before him. Make any excuse. Remember this, Watson. அவன் சொல்கிறாரு, நோ, நீ வந்து அவரை துரிதமாக அவரை கம் அண்ட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம். உனக்கு you will persuade him to come and return before him. நீ வந்து அவர் தனியாக பின்னாடி வரட்டும், நீ முன்னாடி வந்துரு. நீ வந்துரு, உன் பின்னாடி அப்புறமா அவர் வரட்டும். அவர் வந்து உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லணும்னா நீ வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ், ஏதாவது ஒரு ரீசன் நீ அவர்கிட்ட சொல்லு. ரிமெம்பர் திஸ் வாட்சன். இதில் ரொம்ப இதை மனசில் வச்சுக்கோ சொல்கிறேன். I saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. வெளியே வந்தால் அந்த மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து வெளியே அப்படியே நடுங்கி அழுதுட்டுருக்குறாங்க. Below, as I waited for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. கீழே பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மார்டன். ஹி வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம் போடாமல் இருக்கிறார். அந்த இன்ஸ்பெக்டரோட யூனிஃபார்ம் இல்லை. How is he? asked Inspector Morton.
இப்போ மார்டன் வந்து அவர் எப்படி இருக்கிறாரு கேட்குறாரு. ஹீ இஸ் வெரி இல். ஐ ஆன்சர்டு. நான் சொன்னேன் ரொம்ப முடியாமல் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஓகே, let's know the remaining part of the story in the video of part 2 of this video. Okay, thank you.